ஜெய் பவானி எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட குழந்தைகள் நாகம்மா குடும்பம், பவானியம்மன் குடும்பம், பாளையத்தம்மாள் குடும்பம், சக்தியம்மாள் குடும்பம் அத்தனை பேருக்குமே அதிகாலை காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் மிக அற்புதமான ஒரு ஸ்தானம். அம்மாங்கிற ஸ்தானம் பொறுமையான அம்மாங்கிற ஸ்தானம் வந்து பெருமைக்கான ஸ்தானம் கிடையாது. அம்மாங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பொறுப்புக்கான ஒரு ஸ்தானம். இந்த அம்மான்னு நம்மளை யாரெல்லாம் எந்த இடத்துலலாம் உச்சரிக்கிறாங்களோ, இந்த அம்மா அப்படிங்கும் பொழுது, அந்த அம்மான்னு யாரை உச்சரிக்கிறோமோ அவங்களுக்கான பொறுப்புகள் எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய ஒரு சுமையானதா இருக்கும். அந்த அம்மாங்கிற சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரிகளை வந்து அதை அந்த குழந்தைகள் யார் சொல்றாங்களோ, அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியது இந்த தாயோட கடமை. இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம்மான்னு சொல்லிட்டாங்கங்கிறதுக்காண்டி அவங்களுக்காக நம்ம எந்த ஒரு தவறு பண்ணுனாலும் அதை ஏத்துக்கிடக்கூடிய ஸ்தானம் கிடையாது. தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஸ்தானம் தான் அம்மாங்கிற ஸ்தானம். ஏன் அப்படின்னு பார்த்தா, அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்த நீங்க சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தவறுகளுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. நெறைய விதமான குற்றங்களை உருவாக்குறாங்க. இந்த தாயா இருக்கக்கூடியவங்க கண்டிப்புக்குரியவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கட்டாயமா ஒரு சுமை தாங்கியா இருக்கணும். மனதுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும். அம்மாங்கிறது ஒரு கடல் போன ஒரு வார்த்தைகள். கடலில் பல குப்பைகள், பலவிதமான துர்நாற்றங்களான பொருட்கள், எத்தனையோ விஷயங்கள், கங்கை நீர் அப்படின்னு ஆகாயத்துல வரக்கூடிய மழைநீர் இப்படி எல்லாமே வந்து அந்த கடலை வந்து சேரத்தான் செய்யும். ஆனா அந்த கடல் அது அத்தனையுமே ஏத்துக்கிட்டு, மறுபடியும் இயற்கை அந்த கடலுக்கு ஒரு அழகான ஒரு காற்று குடுத்து, அந்த காற்று மேகமாகி அது மழையா பொழியக்கூடிய தன்மை இயற்கை குடுத்துருக்குது. அது மாரி தான் அம்மாங்கிற ஸ்தானத்துல எத்தன பேரு வந்துட்டு அந்த குற்றங்கள் செய்தாலும், அதை அன்போடு கண்டித்து, அவங்கள அரவணைப்போட வைத்து, அவங்கள குற்றத்தை எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்துல சொல்லி, அவங்கள திருத்தி, அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியது தான் தாய்ங்கிற ஸ்தானம். அந்த தாய்ங்கிறவள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நெளிவு சுளிவான வளைவுகள்ல போகத்தான் செய்வா. அப்படி போகும்பொழுது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க எதுக்கு இவங்க கிட்ட அனுசரிச்சு போறாங்க? அவங்க எதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அமைதியா இருக்காங்க? இவங்க செய்ற தப்புக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாயா இருக்கிறவளுக்கு மட்டும் தான் தெரியும். அது அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாரி. அதனால நீங்க எல்லாருமே தயவு செய்து அம்மான்னு யாரை கூப்பிடுறீங்களோ, இல்லாட்டா யாரெல்லாம் உங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்களோ, அவங்களை நல்லபடியா பாதுகாப்பா பாருங்க. அவங்க செய்ற குற்றங்களை தயவு செய்து சரியான நேரம் பார்த்து நீங்க சொல்லி காட்டுங்க. சொல்லி காட்டி அத சரிப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. இன்றைய பொழுது உங்களுக்கு சுகமா இருக்கட்டும். சுகமான பொழுது இன்பமா இருக்கட்டும். இன்பமான பொழுது நன்மைகளா இருக்கட்டும். விடிந்த காலையில் நீங்க எல்லோரும் வாழ்க்கையோட வெற்றிய பயணத்தை நோக்கி செல்லுங்கள். போகும் பாதையில வெற்றி காண்பீர்கள். மீண்டும் இன்னொரு நேரம் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சக்திமாம். மீண்டும் வணக்கம்.